டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். ஒரு சிலர் வந்து ப்ரைவேட் காலேஜில் படிச்சிருப்பீங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் லேப்டாப் வாங்கியிருப்பாங்க, ஒரு சிலர் லேப்டாப் வாங்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ வாங்காதவங்க எப்படி வந்து உமீஸில் கிரேவியன்ஸ் கொடுத்து லேப்டாப் வாங்குறதுன்றது இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போய்ட்டு உமீஸ் லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண பிறகு அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டோட உமீஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போனீங்கன்னா ஆஸ் எ ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூசர் கிரெடென்ஷியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா யூசர் நேம்ன்றது உங்களுடைய உமீஸ் நம்பர் இல்லை எமிஸ் நம்பர். ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எமிஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு உள்ளே போனாலும் ஓகே. இல்லை அப்படின்னா உங்கள் காலேஜில் உங்களுடைய கிளாஸ் இன்சார்ஜோ இல்லை நோடல் ஆஃபீஸரோ கேட்டிங்கன்னா அவங்க வந்து உமீஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய யூசர் நேம். அதே போல் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உமீஸில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலில் கடைசி 4 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 4 டிஜிட் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கடைசி 4 டிஜிட் ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா அதுதான் அவங்களுடைய பாஸ்வேர்டு. ஸோ அதை வச்சுட்டு பேக்கில் வந்து அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் ஸ்கீம் ரிலவெண்ட் கிரேவியன்ஸ் போர்ட்டல்னு சொல்லி அதுக்குள்ளே போகிறீங்க. அதில் போய்ட்டு ஆல்ரெடி ஹேவ் அ உமீஸ் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு லாகின் டு சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா, யூசர் நேம் வந்து உங்களுடைய உமீஸ் நம்பர், அதே போல் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய 4 டிஜிட் மொபைல் நம்பர், லாஸ்ட்டு 4 டிஜிட் உமீஸில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை போடுங்க. அது கூடவே வந்து இயர் ஆஃப் பர்த் 2007 இருந்தால் 2007 போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி